எங்களுக்கு இலவசமே தேவையில்லையே. வாழ்வாதாரத்தை கொடு, சம்பளத்தை கொடு. நான் என் வீட்டுல டிவி வாங்கிக்கிறேன், நான் என் வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கிறேன், நான் என் பிள்ளை நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சுக்கிறேன். என்ன சார், நாங்க இன்னைக்கு MA MD BA BEd DTEd கொண்டு தேர்ச்சி இல்ல, பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் எங்களுக்கு பணி வழங்குங்கன்னு தானே கேட்கிறோம். இது தளபதியை பணி வழங்குன்னு கேட்கிறோம். இதெல்லாம் நான் பண்ணுவேன்னு சொல்லி தானே 177 தேர்தல் அறிக்கையில வாக்கு கொடுத்து நாங்க எல்லாரும் சொந்த பந்த ஓட்டெல்லாம் உங்களுக்கு போட்டோம்ல இல்லையா? உங்களை நம்பி தானே போட்டோம். இன்னைக்கு நாங்க யாரை போய் கேட்க முடியும்? அமைச்சர்கிட்ட போட்டா அதே அதிகாரிட்ட போன்றீங்க, அதிகாரிட்ட போனா அமைச்சர்கிட்ட போன்றீங்க. நாங்க அப்ப முதலமைச்சரை எப்போ சார் சந்திக்கிறது? அமைச்சர்கள் சொன்னா அதிகாரிகள் செய்ய மாட்டாங்களா? வாய்ப்பு இல்ல சார். அடுத்த எலெக்ஷன்ல வாய்ப்பே இல்ல. வாங்கிட்டாங்களா? தண்ணி விடுங்க. எலக்ட்ரால் அல்லது இளநீர் போத்தல் வச்சுக்கோங்க. என்னதான்டா நடக்குது புரியலையடா நீங்க சொல்லுவீங்க பாருங்க. அது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறோமே, தெளிவா எங்களுக்கு தீர்வு கிடைக்கலன்னா உங்க பதில் தான் சொல்லுவோம். அடுத்த நாடாளுமன்றத்துல வாய்ப்பு இல்ல ராஜா. எங்களுக்கு வழி எப்படி இது பண்ண முடியும்? நீங்க இருந்த இடத்துல இருந்து குரல் கொடுப்பீங்க. உங்களுக்காக இந்த வளாகத்துக்கு வெளியில போய் குரல் எழுப்ப உங்க உடன் பிறந்தவன் ஒரு இதெல்லாம் ஒண்ணு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. இது அதெல்லாம் நோக்கம் இருக்கணும், அவ்வளோதான். நோக்கம் இருக்கணும். எங்கள் ஆத்தா கேட்கல 1000 ரூபா கொடுங்க. அந்த ஆண்டுக்கு 12,000 கோடி செலவுன்றீங்க. 12,000 கோடியில் இவர்களுக்கு பணியை கொடுத்து ஊதியத்தை கொடுத்து இவர்களை பணி நிரந்தரம் பண்ணி அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கியிருக்கலாம். அது செய்யலை. இப்ப அவர் இருக்கிற சென்னையில நாங்க வந்திருக்கோம், எங்களை பார்க்க யாருமே வரலையே சார். அப்ப அவங்க தேவைக்குன்னா அவங்க தேவைக்கு அவங்க வராங்க. இப்ப எங்க தேவைக்கு எங்களை நாட யாருமே வரலையே சார். இதுக்கு என்ன சார் காரணம்? இதுக்கு யாரு பதில் சொல்லுவாங்க? இது கலகாட்சி இல்ல, நாடக காட்சி. நான் பேசுறது உங்களுக்கு கேட்டு பயனில்ல, முதலமைச்சருக்கு கேட்கணும். ரொம்ப முக்கியம். அதான் ரொம்ப முக்கியம். அது நல்லா கேட்கறதுல 2 மைக்கு சொல்லிருக்கிறது. அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதிக்கு வந்துவிட்ட பிறகு அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக உருவாகும் என்றால் எப்படி உருவாகும்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லை, இலவசம் கொடுக்க காசு இருக்கு, ஏன்னா ஓட்டை பறிக்கிறதுக்கு. ஆனால் எம்எல்ஏவுக்கு 1,80,000 சம்பளம் ஒரு மாதம். என்ன செய்கிறாங்கன்னு சொல்லுங்க? மேசையை தட்டுவாங்க. நான் கூட சொன்னேன், அந்த மேசையை தட்டினதுக்கு உங்கள் வீட்டில் இருந்து 4 மாட்டு சாணியை தட்டியிருந்தா கூட நல்ல நிறைய எராட்டி உருவாக்கிருக்கு. 1,50,000 லட்சம் ரூபாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு மாதம். என்ன பணின்னு மட்டும் சொல்லுங்க. ஒருத்தர்லாம் கை தட்டுறாருங்க, மேசையை தட்டுறாரு, தூங்கிட்டார். அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது தூங்கிட்டார். தூங்கும்போது அந்த அம்மா பேசுனதுக்கு எல்லாரும் கை தட்டுறாங்க, இவர் தூங்கிட்டார். பக்கத்தில் இருக்கிற அப்படி தட்டினவனே தட்டிக்கிட்டே எழுந்திருக்கிறார். அவங்க என்ன பேசுனாங்க, ஏது பேசுனாங்க, எதுக்கு தட்டுறோம் எதுவும் தெரியாது. அப்படிப்பட்ட சமூகத்தில் நம்ம சிக்கிக்கிட்டோம். சொல்லுவாங்கள வசமாக மாட்டிக்கிட்டாங்கடா அப்படின்னு. அது மாதிரி நம்ம மாட்டிக்கிட்டோம். அன்னைக்கு ஒரு வருவாயும் இல்லை பெருமக்களே. பெருந்தலைவர் காமராஜர் இருக்கும்போது நாட்டுக்கு இவ்வளவு வருவாய் இல்லை, இத்தனை அமைச்சர்கள் இல்லை. 8 அமைச்சர்கள் தான் ஆக சிறந்த நிர்வாகத்தை தந்தார். 16,000 பள்ளிக்கூடங்களை திறந்து பல மக்களை படிக்க வைத்தார்கள். நீங்க நன்கு கவனிச்சுக்கணும். இன்னைக்கு இந்த நாட்டில் சாதனையாளர்கள், ஏன் நீங்க கூட சிபிஎஸ்சியில் படிச்சோல்ல, நீங்க கூட இந்த ஆங்கில வழி பள்ளி என்னது இந்த மெட்ரிகுலேஷன்ல படிச்சோல்ல. நானும் படிக்கல, அப்துல்லாம் படிக்கல, சிவன் படிக்கல, மயில்சாமி அண்ணாதுரை படிக்கல. உலகம் முழுமைக்கு மருத்துவராக இருக்கிற எவரும் இன்னைக்கு இருக்கிற கல்வி முறையில் அன்னைக்கு காமராஜர் திறந்த அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சு வந்தவன் தான் இவ்வளவு பெரிய நிர்வாகத்தில் இருக்கிறார். ஏன் அண்ணாதுரை, ஏன் கருணாநிதி, ஏன் இந்த ஸ்டாலின், இவங்கெல்லாம் அரசு பள்ளிக்கூடம் தான். அன்னைக்கு மெட்ரிகுலேஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள்
இன்னைக்கு வீதியில் நிற்கிறத நினைக்கும் போது பொருள்படுத்தலை, அதை பற்றி கவலை இல்லை. அதனால என் அன்பிற்குரிய மக்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருந்தகைகள், நீங்க எட்டுல 7ல் 8 போகுமா கேளியா சொல்லுவாங்க, 7ல் 8 போகுமா, போகாது. அப்ப என்ன செய்யணும், பக்கத்துல ஒன்று கடன் வாங்கணும். அப்ப எங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பான், அன்னைக்கே ஆசிரியர் கடன் வாங்க கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு. கற்றுக் கொடுத்ததாக இருக்கட்டும், ஆனால் என் ஆசிரியர் பெருமக்கள் உரிமைக்காக போராடவும் கற்றுக் கொடுத்தார்கள் என்று வருங்கால தலைமுறை சொல்லும். அதனால் நீங்க தொடர்ச்சியா போராடுங்க. எல்லா போராட்டத்திலையும் பங்கேற்று வந்திருக்கேன் பாருங்க. ஆசிரியர்களுக்கு 3 விதமான பிரச்சனை. நீங்க பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம், அவங்க டிஇடி எழுதிட்டு எனக்கு பணி நிரந்தரம் பண்ணி கொடு, அவங்க எனக்கு சம வேலை வாங்குற, அதனால சம ஊதியம் கொடு. அதனால நீங்க போராடின காலத்துல அந்த களத்துல எல்லாம் நான் நின்றுருக்கேன். இந்த மகனை ஒரே ஒரு தடவை உங்க குறை கேட்கிறவனா இல்லாம குறை தீர்க்கிறவனா ஆக்குங்க, நான் தீர்த்துறேன். பிரச்சனை வருவாரு, அவரே எங்களோட சேர்த்து பேசிட்டு அழுதுட்டு போவார் அப்படின்னு இல்லாம, வெற்று வாக்குறுதிகளை நம்பி ஏமாறாமல் அதை நிறைவேற்றுகிற அதுக்கான வேலை திட்டத்தை செய்யணும். உங்களுக்கெல்லாம் சொல்றேன், நீ எப்படி இந்த காசை எடுப்பாசியமான்னு நீங்க கேட்கலாம், என்ற கேட்கலாம்ல. 9 லட்சம் கோடி தமிழ்நாட்டு அரசுக்கு கடன் இருக்கு. உங்களால் நம்ப முடியுதா பாருங்க, தமிழ்நாட்டின் பால் விற்பனை இருக்குல்ல, பாலின் மதிப்பு இருக்குல்ல, 9 லட்சம் கோடி. உங்களால் நம்ப முடியுதா? 9 லட்சம் கோடி. உங்களுக்கு பால் எங்கேருந்து வருது? ஆந்திராவிலிருந்து. கறி எங்கேருந்து வருது? ஆந்திராவிலிருந்து. நீ ஏன் மாடு ஆட வளர்க்கல? அவமானம்னு நினைக்கிறேன். அது வெகுமானம், வருமானம் என்று எண்ணணும். என்ன சொல்றான், என்ன ஆடு மாடு மேய்க்க போடுறேன் அப்படியா? டேய், மொத்தமே 4500 ஐஏஎஸ் ஆண்டா இந்தியா முழுமைக்கு. 5000 குறைவான ஐபிஎஸ் தான். எல்லாரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போனா அவனுக்கு சோறு எவன் போடுறது? நான் தான் போடணும். நான் பல தடவை சொல்லிட்டேன். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, சாஃப்ட்வேர்ல வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். இந்த செல்போன் எத்தனை ஜீன்னு எனக்கு தெரியாது. இவருக்கு கஞ்சி எங்க ஆத்தால பண்ணு தான் ஊற்றணும், விவசாயி தான் ஊற்றணும். அதனால வேளாண்மையில் இருக்கிற பொருளாதாரம் ஆக பெருசு. உங்களால் நம்ப முடியுதா? என் உடன் பிறந்தார்களே, 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபா அமெரிக்காவில். 1 கிலோ கருப்பட்டி. மீன் குழம்பு வைக்கிற மஞ்சட்டி இருக்குல்ல, 13000 ரூபா. நீங்க படிச்சிருக்கீங்களா? தட்டி பாருங்க வலைவெளியில. பால் 9 லட்சம் கோடி. நான் சாராயம் விற்கிறது 50,000 கோடி. சாராயத்தை மூடிட்டு பால் விற்கிற பாலை உற்பத்தி செய்யறது கிளம்பிட்டேன்னா உங்க சம்பளம் எனக்கு பிச்சைக்கார காசு. இந்தா 50,000, இந்தா 20,000, இந்தா 30,000. பொருளாதாரத்தை பெருக்கிறதுக்கு வரல, மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு திட்டம் இல்லை. மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு திட்டம் இல்லை. தண்ணீர் விற்கிற முதலாளி யாரு? அவன் யாரு? ஊபர் ஓலா முதலாளி யாரு? சுகி ஸ்மார்ட்டோ முதலாளி யாரு? எங்கேயோ ஒரு கண்ணுக்கு தெரியாத முதலாளி காற்றை வியாபாரம் பண்ணிட்டு இருக்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் அந்த வேலை நீங்க இல்ல? ஏன் அந்த வருமானத்தை அரசு வருமானமா மாத்தல? ஏன் மாத்தல? ஊபர் ஓலா ரத்து. அரசே நடத்துது. ஏன் அரசு நடத்த முடியும்? போக்குவரத்தை இருக்கிற போக்குவரத்தை தனியார் கொடுக்கறதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்க நீ. ஏன் உலகத்துல அரசு நடத்துற எல்லாம் தரமா இருக்கு, ஏன் நீ நடத்துறது கேடுகட்டு இருக்கு? ஏன் தரமற்று இருக்கு? முதலமைச்சருக்கு முடியலன்னா அப்போலோல போய் படுக்கிற, காவேரியில படுக்கிற. ஏன் அரசு மருத்துவமனையில் படுக்க மாட்டேற? ஏன் தரங்கட்டம் கையில ஆட்சி இருக்கனால எல்லாமே தரங்கட்டு போகுது. மக்களை நேசிக்கணும்ல, பேரன்பு கொண்டு காதலிக்கணும்ல. என் நாடு, என் மக்கள், என் பிள்ளைகள், அவர்களுக்கான கல்வி, அவர்களுக்கான வேலை வாய்ப்பு, அவர்களுக்கு நிரந்தர வருமானம், அந்த வருவாயை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு. அப்படி இல்லையே. தேர்தல் 1000 ரூபா கொடுக்குற, அப்புறம் ஓட்டுக்கு 500 கொடுக்குற. என்ன பண்றதை வச்சுக்கிட்டு மிக்சி கொடுக்குற. எங்க அம்மாவுக்கு மிக்சி 2 மாசம் முடிச்சு ரிப்பேர் ஆயிடுச்சு. அது ரிப்பேர் பண்ண காசு இல்லை. அடுத்த தேர்தல் வரைக்கும் நான் மசாலா அரைக்காம இருக்கணும் மிக்சி வச்சுக்கிட்டு. என்ன கொடுமை!
ஒரு மாவரைக்கிற எந்திரம், ஒரு மின்விசிறி அதிகபட்சம் போனால் 3000, அதை வாங்கி மாட்டிக்கிற அளவு கூட எனக்கு வருவாய் பெருக்கல்ல, வசதியான வாழ்க்கை இல்லை அப்படின்னா அது மாதிரி ஒரு கொடுமை என்ன இருக்கு சொல்லுங்க. அதனால இது எல்லாத்தையும் மாற்றணும். உங்களுக்கு பகுதி நேர வேலையிலிருந்து நிரந்தர பணி வரணும்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க, நிரந்தர பொதுச் செயலாளர் படிச்சிருப்பீங்க, நிரந்தர முதலமைச்சர் சுகத்தில் எழுதி வச்சிருக்க பார்த்துருப்பீங்க. ஆனால் நமக்கு எது நிரந்தரமாகாது, அவர்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். அதனால உங்கள் போராட்ட கோரிக்கை மிக நியாயமானது. அந்த கோரிக்கை வெல்லணும். அதுக்கு நான் ஏற்கனவே உங்கள் கூட நின்றுருக்கேன், இப்போவும் நிற்கிறேன், எப்போவும் நிற்பேன். எப்பவும் நிற்பேன்னா நீங்கள் போராடிக்கிட்டே இருங்கன்னு அர்த்தம் இல்லை, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கன்னு அர்த்தம். உங்களால் முடிகிற வரை போராடாதீங்க. உங்க கோரிக்கை நிறைவேற வர, நீங்க நினைச்சது முடியும் வரை போராடுங்க. அதுக்கு நான் துணை நிற்பேன். கண்ணீர் விட்டு அழுகிற ஒரு படத்தை போட்டிருக்காரு, அதை எடுங்க. கண்ணீர் கோழைகளின் ஆயுதம், அதை எந்த வீரனும் எந்த மாட்டான். நம்ம வந்து அவர்களே அள வைக்கணும், நாமே ஆளணும். தைரியமா இருந்து போராடுங்க. உங்கள் உடன் பிறந்தவன் இந்த நாட்டுக்கு மக்களுக்கு அர்ப்பணித்து நின்று போராடுறவன். ஒரு போராட்டம் 2 போராட்டம் இல்லை. வீடு அடிக்கிறான், சீமான கூப்பிடு, தண்ணி வரல கூப்பிடு, ரோடுல கூப்பிடு, ஒரே குழியா தோண்டி போட்டா மூடுறது, எல்லா இடத்துக்கும் ஓடுவேன். இவர் அழுவார், கண்ணீரை துடைப்பேன், கட்டி பிடிப்பேன், ஓட்டை எவனுக்கோ போட்டுருவார். துன்பத்தை எவன் தருகிறானோ, அநீதி எவன் இழைக்கிறானோ அவனுக்கே அதிகாரத்தை கொடுத்துறது. அப்புறம் மறுபடி வீதியில் வந்து போராடுறது. இனிமேலாவது மாறுங்கள், மாற்றுங்கள். நான் உங்களுக்கு எந்த காலத்திலையும் துணை நிற்பேன், இது உறுதி. நீங்கள் நாளைக்கு இருப்பீங்களா? வருவேன். 4 மணி நேரம் வருவேன். இவெல்லாம் நீங்கள் போராடினதை கேட்டாங்களோ இல்லையோ, இப்போ கேட்டுருவாங்க. ஏன்னா மறுபடியும் வருவேன்ட்டு பொருள்ல வருவாங்க. ஒருவேளை சாயந்தரமே வந்து பேசி தீர்த்துக்கலாம்பான்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதுவரை நீங்கள் போராடியது, இந்த பிரச்சனை வெளியில போச்சோ இல்லையோ, இந்த நொடியிலிருந்து போகும். நீங்க ஒரு வளாகத்தில் இருந்து போராடுகிறீங்க, நாங்க இந்த வளாகத்துக்கு வெளியில நின்று உங்களுக்காக போராடுவோம் என்ற உறுதியை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.